Start your career at KSG Institutions and JK College of Nursing and Paramedical. 15 UG programs, 6 PG programs, 7 research programs, nursing, catering, BSc 4-year nursing course, Bachelor of Physiotherapy 4.5 years course, no donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. அப்போ கிருஷ்ணன் அதே மாதிரி எனக்கு அப்பீராய் சொன்னார், வெகு சீக்கிரத்தில் உலகம் எங்கும் ப்ளஸ் ஒரு நோய் உலகமே ஸ்தம்பிக்கும். Correct, I think it was March 2020. I stand corrected about the month. அப்போ மோடி இந்த லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணி வேர்ல்டு ஓவர் லாக்டவுன் ஆச்சு வித்தின் a few days எல்லா கண்ட்ரீஸ். இப்போ புட்டின் பெரிய ஒரு வேர்ல்டு லீடர். அப்போ எவ்வளோ பாதிக்கப்படுதுன்னு இந்த தலைவர்கள் நினைக்க அவன் திமிர் ஈகோ. அதுக்கு கடவுள் இன்னைக்கு பட்டுன்னு அடிச்சாரு ரஷ்யாவை. இன்னைக்கு ரஷ்யாவில் புட்டினால அந்த இயற்கை அவர் என்ன பெரிய கடவுள் இப்படி சொல்லி நிறுத்தினாரா? முடியல. இல்லை, இந்த புட்டினால என்ன புடுங்க முடிஞ்சிச்சு சொல்லுங்க. மோடிக்கு தான் செஞ்ச புண்ணியங்கள் இப்படி இருந்துச்சு, தான் செஞ்ச பாவங்கள் இப்படி இருந்துச்சு. பட் இப்போ காலகட்டத்தில் அவனோட செஞ்ச பாவங்கள் இப்போ இப்படி வந்துச்சு, புண்ணியம் இப்படி போயிடுச்சு. அதெல்லாம் இன்னும் அவனை கடவுள் அழிக்கணும்னு சொல்லி நினைக்கிறார். அப்போ கடவுளால் பண்ண முடியாததான். அப்போ அவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க, இல்லை கடவுள் யாரோ ஒருத்தரை தேர்ந்தெடுப்பாங்க. Start your career at KSG Institutions. Well infrastructure, 15 UG programs, 6 PG programs, 7 research programs, industry-based courses, nursing, catering, well-equipped laboratory, sports, yoga, NCC, NSS, many extracurricular activities. No donation, no capitation. JK College of Nursing and Paramedical, BSc Nursing 4-year course and Bachelor of Physiotherapy 4.5 years course. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. www.ksgcollege.com. வணக்கம் மேம். மேம், நம்ம லாஸ்ட் வீடியோலேயே இந்த நிறைய இயற்கை சீற்றங்கள்னால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வரப்போகுது அப்படின்ற அந்த ப்ரிடிஷன்ஸ் பற்றி பேசியிருந்தோம். இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய உத்தரகாண்ட் பிரதேசத்தில் மிகப்பெரிய அளவுக்கு பேரழிவுகள்லாம் நடந்துகிட்ருக்கு. அந்த வீடியோஸ்லாம் பார்த்தாலே நினச்சி பார்த்தாரு. இதோட தாக்கங்களோட விளைவு எப்படி மேம் இருக்கும்? நான் இயற்கை சீற்றத்தை பற்றி ஆல்மோஸ்ட் நான் கீதா டிவி ஆரம்பித்த 2020 நான் பேசிகிட்டு இருக்கேன். திஸ் வாஸ் மோர் அன் இன்ட்யூஷன் டு மீ. நான் மற்றவங்களாட்ட ஜோசியம் பார்த்தோ அதெல்லாம் நான் பேசலை. இது நிஜமாகவே எனக்கு நடந்த நிகழ்வுகள். நான் எப்பவும் சொல்வேன், மை இன்ட்ராக்ஷன் வித் காட், எனக்கும் கடவுளுக்கும் நடக்கும் ஒரு இன்ட்ராக்ஷன். தட் இஸ் தமிழில் என்ன சொல்கிறது தெரியல. பட் இது அப்போ ஐ திங்க் இந்த வருஷம் இட் வாஸ் 2017 நினைக்கிறேன். அப்போ நம்ம டிவி இன்னும் ஆரம்பிக்கலை. அப்போது ஒரு நாள் எனக்கு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் ஒரு கிருஷ்ணர் இருக்கிறார். எனக்கு அந்த கிருஷ்ணர்கிட்ட நான் எப்போ கும்பிடும்போது என்ன சொல்வேன்னா, திஸ் மை சின்ன பிறந்தே எனக்கு ஒரு ஹேபிட் என்னென்னா, உலகமே எல்லாரும் நல்லா இருக்கணும். ஒரு லாஸ்ட்டாக ப்ரே பண்ணுவேன் கடவுள்கிட்ட, கடவுளே உலகத்தில் இருக்கவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். அப்போ என்கிட்ட அன்றைக்கி சடனாக கிருஷ்ணர், நம்பாதவங்களுக்கு இது கிடையாது, இது ஒரு நம்புறது அவங்களுக்கு தான். அப்போ அவர் சொன்னார், நீ யார் உலகத்துக்கு ப்ரே பண்ணுறக்கு? நீ ப்ரே பண்ணுறதுனா உனக்கு ப்ரே பண்ணிக்கோ, இல்லாட்டி உனக்கு வேண்டி அவங்களுக்கு பண்ணிக்கோ, இல்லாட்டி உனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்க அவங்களுக்கு ப்ரே பண்ணிக்கோ. பட் உலகத்துக்குமே நீ ப்ரே பண்ணுறதுக்கு உனக்கு ரைட் கிடையாது. அப்போ சொன்னார், இனிமேல் நீ என்கிட்ட எப்போ முன்னால் வந்தாலும் நீ என்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, நீ உலகத்தை எப்போ அழிப்பாய்? அதுதான் உன்னோட கேள்வி என்கிட்ட. அதுக்கு ஒரு ரீசன் இருந்திருக்குது. ஓகே, அது அது ஒரு பெரிய ஸ்டோரி, ஆனால் வேண்டாம் இப்போத்துக்கு. அப்போ அவர் ஃபஸ்ட்டு இது சொன்னது அன்றைக்கி நைட் நான் கேட்ட உடனே
சிரியாவில் ஒரு பெரிய பாம்பிங் நடந்தது. ஐ திங்க் இட் வாஸ் இந்த இயர் 2017-18. ஐ ஸ்டாண்ட் கரெக்டாக வித் இயர். அப்போ நான் நினச்சோம், ஐயோ நம்ம இன்றைக்கி காலையில் தான் பேசணும். அதுக்கு நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்கள் இறந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அடுத்த இது ஒரு தடவை வந்து அதே டைம் ஃப்ரேமில் எனக்கு கிருஷ்ணர் சொன்னார், இந்தியாவில் வந்து தட் இஸ் கேரளாவில் வந்து ஒரு பெரிய வந்து என்ன பிரளயம் வரும்னு சொன்னார். எனக்கு நிஜமாக அப்போ வந்து பிரளயம் சொல்கிற வார்த்தையோட அர்த்தம் தெரியாது. ஓகே, அப்போ நான் நினச்சேன் என்ன பிரளயம் வருது சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நான் இங்கே கோயிலில் இருக்கேன், அவங்ககிட்ட தான் எப்போது சொல்லுவேன், கிருஷ்ணர் தான் சொன்னால் கிருஷ்ணர் இப்படி சொன்னாருன்னு சொன்னேன்னா சும்மா இருங்கம்மா நீங்கள் எதுவும் சொல்லிட்டு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு இப்போ பிரளயம் என்னன்னு போய் கேட்கும் போது பெரிய ஒரு ஆபத்து, தட் இஸ் இயற்கையின் சீற்றம். அப்போ வந்து கேரளாவில் அந்த என்ன ஒரு இது நடந்தோ அதே சீன் எனக்கு காமிச்சாது. எனக்கு வந்து சின்ன பிள்ளையே எனக்கு வந்து சர்டன் திங்ஸ் என் கண்ணுக்கு தெரியும், தட் இஸ் இந்த மாதிரி. அப்போ வந்து அந்த என்ன நான் பார்த்தேனோ அதுக்கு முன்னால் ஜஸ்ட் a few months before that நான் வந்து ட்ராவன்கூர் இந்த இது பத்மநாப சாமி கோயிலுக்கு போயிருந்தேன். ஓகே, ஏதோ ஒரு ரீசனுக்காக கோயிலுக்கு அந்த பக்கம் கோயிலுக்கு போயிட்டு எனக்கு வந்து அந்த ட்ராவன்கூர் ராஜா அவங்க தெரியும். அப்போ வந்து பெர்மிஷன் கேட்டேன் கொஞ்சம் அங்கே உட்காந்து. எனக்கு கேரளாவில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, உள்ளாரெல்லாம் விட மாட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அப்போ நாங்கள் உட்காந்து கொஞ்சம் தான் ஜபிக்கிறதுக்கு, தட் இஸ் அந்த சாமி சிலை. அப்போ நான் அந்த இது பண்ணும்போது வந்துட்டு எனக்கு மறுபடியும் அங்கே அவதார சாமி வந்து சொன்னார், he was not happy, God வந்து was very angry, that is மக்கள் மானிடர் நம்மலாம் வந்து இயற்கையை வந்து நம்ம என்ன கெடுக்கிறோம், மிஸ்யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவர் சொன்னார், இங்கே கோயிலுமே ரொம்ப வந்து நிறைய தப்பு நடக்குதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட இது சொல்லும்போது நான் வந்து நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. நம்மளுக்கு சொல்கிறது நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு சொல்ல தான் முடியும். பட் நம்மளால் போய் அங்கே போய் மாற்றங்களை கொண்டு வரணும். நான் வெளியே அந்த இதில் வெளியே வந்தோடனே, கோயிலேருந்து வெளியே வந்தோடனே எனக்கு ஃபோன் யூஸ் பண்ண முடியாது. கோயிலில் வெளியே வந்தோடனே நான் வந்து அந்த இளவரசருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அந்த பத்மநாப சாமி வந்து கோயிலில் வந்து சந்தோஷமாக இல்லை, ஏதோ தப்பு அங்கே நடக்குது. அப்போ நான் சொன்னேன் அவர்கிட்ட, மாற்றேன்னா நான் பொய் பேச மாட்டேன், எனக்கு தேவையில்லை, இது வந்து கடவுள் சொல்ல சொன்னது, நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், செய்யறதும் செய்யாதது உங்கள் இஷ்டம், நம்மளால் ஒன்று வற்புறுத்த முடியாது, நீங்கள் வந்து எதனா தெய்வ பிரச்சனை ஏதோ பார்த்துட்டு என்ன பிரச்சனைன்னு சொல்லி பாருங்கன்னு சொல்லி நான் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ வந்து அவர் சொன்னார், இல்லை கீதா, உன்னை நாங்கள் நம்புவோம், உன்னை பற்றி எங்களுக்கு தெரியும், நீ வந்து தேவையில்லாமல் பேச மாட்டேன், பொய் பேச மாட்டேன், உங்களை பற்றி எங்களுக்கு எப்பவுமே மரியாதை இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 3-4 நாள் நான் பேசின 3-4 நாளுக்குள்ளார அங்கே கடவுள்கிட்ட இருந்து ஏதோ இந்த டைமண்ட் இது ஏதோ யாரோ திருடி இருக்காங்க. அப்போ அவர் வந்து சொன்னார், கீதா நீங்கள் சொன்னக்கப்புறம் இங்கே ஒரு பிரச்சனை நடந்தது, இங்கே வந்து ஒரு ஜுவல் திருடு போச்சு, யார் திருடினாங்களோ அதுக்கப்புறம் நானும் அதை பற்றி கேட்கல. அங்கேருந்து வந்த உடனேயே தட் இஸ் அந்த கேரளாவில் அந்த பெரிய ஒரு இது நடந்துச்சுல, அப்படியே நிலச்சரிவு இது, அந்த காட்சியை தான் எனக்கு ஃபஸ்ட்டு கிருஷ்ணர் காமிச்சார். இந்த பிரளயம் சொல்லும் போது அந்த காட்சி நான் பார்த்தேன். அப்போ எனக்கு வந்து இதெல்லாம் பார்த்த மாதிரி ஒரு இது. ஆனால் நம்ம யார்கிட்ட சொன்னாலும் நம்மள எல்லாரும் வந்துட்டு இவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சது அதே இது 2019 வந்து எனக்கு ஒரு நாள் நிஜமாகவே ரொம்ப கோபம் வந்து, தட் இஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எச்சியை துப்புறது, சாப்பாடு வேஸ்ட் பண்ணுறது, தண்ணி டேப்ஸை திறந்து விட்டு அந்த டிசிப்ளின் இருக்கிறதில்ல இப்போ இந்த காலத்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. அப்போ அந்த கோவத்தில் வந்து நான் நேராக போய் சாமிக்கிட்ட தான் காட்டுவேன், சாமியை பிடிச்சி திட்டுவேன், கண்டுபடி திட்டுவேன், பார் நீ எப்பேற்பட்ட ஜென்மங்களை நீ உருவாக்கி வச்சுருக்க இப்படி அப்படின்னு திட்டுவேன். அப்போ கிருஷ்ணன் அதே மாதிரி எனக்கு எப்பராய் சொன்னார், வெகு சீக்கிரத்தில் உலகம் எங்கும் ப்ளஸ் ஒரு நோய் வந்து உலகமே ஸ்தம்பிக்கும். இந்த வேர்டு யூஸ் பண்ணது வந்து ஸ்தம்பிக்கும். அப்போ நான் எந்த விதத்தில் ஒரு நோய் வந்து உலகம் ஸ்தம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு எனக்குமே ஒரு ஆச்சரியம். இதை சுற்றிட்டு அங்கே இருக்கும்போது எங்கள் ஸ்டாஃப் ஒருத்தவங்களும் பூசாரி இருந்தார். நான் சொன்னேன்னே அவங்க உடனே என்ன சொன்னது, அம்மாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, அம்மா ஏதோ ஒரு பைத்தியம் பிடிச்சிட்டு பேசுவாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ எனக்கு எப்பெல்லாம் கோவம் வருதோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்படிலாம் பண்ணும்போது நான் சொல்லுவேன், வெகு சீக்கிரத்தில் உலகமே தட் இஸ் இந்த மாதிரி சீற்றங்கள் எது பிரச்சனைகள் வரப்போது உலகமே ஸ்தம்பிக்க போகுது அந்த வார்த்தை என்ன அறியாமையே சொல்லுவேன். கரெக்டாக ஐ திங்க் இட் வாஸ் March 2020, ஐ ஸ்டாண்ட் கரெக்டட் அபவுட் த மந்த்து. அப்போ வந்து மோடி வந்து இந்த லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணி வேர்ல்டு ஓவர் லாக்டவுன் ஆச்சு வித்தின் அ ஃபியூ டேஸ் எல்லா கண்ட்ரீஸ்லையும். எனக்கு வந்துட்டு இது கடவுள் என்கிட்ட பேசுனது உண்மையா, இல்லாட்டி இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் ஒரு உண்மையா, இதெல்லாம் ஒரு கனவான்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங். ஒரு 2-3 நாள் எனக்கு தூக்கம் வரல. என்னென்னா கடவுள் சொல்கிறதெல்லாம் நடக்குது,
இதெல்லாம் உண்மையா பொய்யா சொல்லி நம்மளுக்கே ஒரு இது இது வந்து கனவாக பார்க்குறாமான்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் எனக்குள்ள. அப்போ எங்கள் ஸ்டாஃப் எல்லோரும் எனக்கு ஃபோன் பண்ணி, மேடம் நீங்கள் சொன்னீங்க, நாங்கள் எல்லோரும் உங்களை மேடத்துக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு, எல்லோரும் அப்படி தான் சொன்னாங்க, மேடத்துக்கு பைத்தியம் பிடிச்சிச்சின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ வந்து தட் வாஸ் 2020. ஓகே, அதுலேருந்து நான் வந்து வீடியோ பண்ணுறேன். அப்போ வந்து நான் சொல்லிட்டுருக்கேன், இயற்கையின் சீற்றம். எதுக்கு இதெல்லாம் முதல் சொன்னேன்னா, இதெல்லாம் என்னோட இன்ட்ராக்ஷன் வித் காட். ஓகே, அப்போ தான் கடவுள் என்னை வந்துட்டு புக் எழுத சொன்னாங்க. எங்களோட உனக்கும் எங்களுக்கும் நடக்கும் ஒரு இது சொல்லிட்டு எழுதுசா. பட் எனக்கு அந்த அளவுக்கு பொறுமை கிடையாது புக்கெல்லாம் எழுதுறதுக்கு. அப்போ தான் என்னோடய காலேஜ் சொல்லிச்சு, இல்லை நீ வீடியோவாக பண்ணுன்னு சொல்லிட்டு அப்போ நான் வீடியோஸ் பண்ண ஆரம்பித்தேன். என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ வாஸ் அபவுட் அ சித்தர், ஒரு கோரக்கர் சித்தர். எனக்கு எப்படி அந்த சித்தர் கோயில் வந்து ஒரு 3000 வருஷம் கோயில், அந்த கோயிலுக்கு நான் வந்து கும்பாபிஷேகம் பண்ணும்போது அதுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கையில் எவ்வளோ அதிசயங்கள் மிரக்கிள்ஸ் நடந்தது. ஓகே, அதை பற்றி நான் பேசியிருந்தேன். அப்போ வந்து அந்த டைம்லேருந்து நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன், இயற்கையின் சீற்றம் அடிக்க போகுது, இயற்கையின் சீற்றம் அடிப்பேன். அந்த வருஷம் 2020 ஐ திங்க் ஐ ஸ்டாண்ட் கரெக்டட் அபவுட் த மந்த், ஐ திங்க் ஜூலை ஆகஸ்ட்டில் அப்போவும் அந்த லாக்டவுன் எல்லாம் இருந்த டைமு. நான் வந்து எங்கள் கோயிலுக்கு, பிகாஸ் எங்கள் கோயில் மட்டும் மூடலை, பிகாஸ் எங்களுக்கு வந்து அங்கே ஸ்டாஃப் எல்லாம் இருக்கிறதால அந்த இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் வெளியால் யாருமே வர முடியாது. ஓகே, அப்போ நான் சாமிக்கு உட்காந்து ஜபிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு வந்து துர்கை வந்து அப்பியர் பண்ணி வந்துட்டு இந்த மாதிரி இந்த வருஷம் வந்து துர்கை, தட் இஸ் அந்த தசரா டைமில் 9 days, தட் இஸ் 11 days ஷி வாண்டட். தட் இஸ் நாங்கள் வந்து அமாவாசைக்கு எங்கள் கோயிலில் வந்து இது பண்ணுவோம், என்ன சொல்கிறது, யாகம். அமாவாசை அண்ட் பௌர்ணமி ரெண்டுத்துக்குமே பண்ணுவோம். நான் இருக்கணும் இல்லையா அந்த இது நடக்கும். ஓகே, அப்போ வந்து சாமி வந்து அப்பியர் பண்ணி சொல்லிச்சு, இந்த மாதிரி நவகிரகங்கள், தட் இஸ் இந்த 9 planets வந்து ரொம்ப கோபமாக இருக்கிறது, ஆகையால் அவங்களுக்கு சாந்தி படுத்தி இல்லாட்டி உலகத்தில் நிறைய இயற்கையின் சீற்றம் வரும்னு சொல்லிட்டு எனக்கு கடவுள் வந்து சொல்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், எனக்கு எந்த பூஜையும் செய்ய தெரியாது, நான் வந்துட்டு கடவுள் நம்புறதால கடவுள் என்னோட வே ஆஃப் ப்ரேயிங் இஸ் டிஃப்ரெண்ட். எனக்கு வந்துட்டு இந்த பெரிய இந்த யாகங்கள் இதெல்லாம் பண்ண தெரியாது. எனக்கு அது தப்பாகவும் நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா உடனே அது செய்ய தெரிஞ்சவங்க வந்து சொல்லுவாங்க நம்மளை, இவங்க வந்து தப்பாக பண்ணுறாங்க. அப்போ நான் கடவுள்கிட்ட சொன்னேன், நீ எதுக்கு வந்து எப்போ பார்த்தா என்கிட்டயே எல்லாத்தையும் சொல்கிறேன், நீ இது செய் அது செய்ன்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் இட்ஸ் ஸோ எக்ஸ்பென்சிவ். இப்போ இந்த யாகங்கள்லாம் 11 நாள் பண்ணணுன்னா அவ்வளோ செலவுகள் நடக்கும். ஓகே, அப்போ நாங்கள் அது சொல்லும் போது வந்துட்டு அவர் சொன்னால், இல்லை நீ வந்துட்டு உனக்கு என்ன தெரியுமோ நீ செய், நான் தான் உன்னை வந்து செய்ய சொல்கிறேன். அப்போ நான் சொன்னேன், நீ இந்த பூஜை யார் செய்ய சொல்லணும், நாட்டோட ராஜா. இன்றைக்கி நாட்டோட ராஜா யார், மோடி. அப்போ மோடி தான் இதெல்லாம் பண்ணணும். ஹிந்துத்வா அதில் அவங்க தான் இதெல்லாம் பண்ணணும். எனக்கு வந்துட்டு இதெல்லாம் நம்புவேன், பட் வந்து எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இட் எதுலேயும் நான் எக்ஸ்ட்ரீம்ஸ்க்கு போக மாட்டேன். ஓகே, அப்போ இல்லை நான் வந்து உன்னை தான் செய்ய சொல்கிறேன், எனக்கு சொல்ல தெரியாதா அவங்கிட்டன்னு என்னோட சண்டை ஓரியாடல். ஓகே, அப்போ நான் சரி நான் செய்வேன், பட் அதில் என்ன தவறு நடந்துச்சேன் நீங்கள் மறுபடியும் யாருமே சொல்லக்கூடாது, நாங்கள் அந்த பூஜை தப்பாக பண்ணதால எங்களுக்கு இந்த பாவம் வந்துச்சு, இந்த கஷ்டம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஆராய்ச்சி பண்ணோம், பிகாஸ் நாங்கள் வந்து பிராமின்ஸை தான் கூப்பிட்டப்போ. ஏன்னா நம்மளுக்கு இதெல்லாம் தெரியாது, ஐதீகம். நம்மளாம் பாமர மக்கள், நம்மளுக்கு வந்து இந்த பூஜைகள் இந்த புனஸ்காரம் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அப்போ நான் 2-3 ஐயர் அவங்களெல்லாம் கேட்கும்போது எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து எங்கள் டைம் சௌரியத்துக்கு தான் நாங்கள் வருவோம், அதே மாதிரி ஒவ்வொரு டே யாகத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய். ஓகே, 2.5 லட்சம் ரூபாய் வந்துட்டு 11 நாளுக்கு பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் 25-30 lakhs வந்துடும். அப்போ என்கிட்ட அந்த மாதிரி பணமும் இல்லை, நான் அந்த மாதிரி எனக்கு நம்பிக்கையும் இல்லை அப்படி செலவு பண்ணி அந்த மாதிரி செலவு பண்ணி செய்யணும்னு சொல்லி. அப்போ எல்லாத்தையும் கேட்டால் யாருமே வரல. அப்போ கடவுள் சொல்லிச்சு, இல்லை நான் உன்னை தானே செய்ய சொன்னேன், நான் வந்து உன்னை ஐயரை கூப்பிடு, இவனை கூப்பிடு, அவனை கூப்பிடு நான் சொல்லலை, உனக்கு தெரிஞ்சதை நீ என்ன செய், நீ தவறு செய்தாலும் எனக்கு தெரியும் உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு, ஆகையால் நீ தப்பு பண்ணாலும் நான் வந்து உன்னை தப்பு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு இந்த தமிழில் சொல்கிறீங்கல்ல, இப்போ சான்ஸ்கிரிட்டை சொல்கிற பூசாரிகள் தமிழில் எல்லாருமே அவங்க டைமுக்கு தான். பட் என்கிட்ட கடவுள் கேட்டது, நீ காலையில் 3 மணிக்கு ஆரம்பிக்கணும். தட் இஸ் காலையில் 3 மணி வந்து தெய்வ முகூர்த்தம். அப்போ அந்த தெய்வ முகூர்த்தத்தெல்லாம் நீ ஆரம்பிக்கணும். யாருமே அந்த டைமுக்கு வரணும் செய்கிறேன்னு சொல்லலை, எல்லோரும் அவங்க தட்டு காசு என்ன வரணும் அதுதான் நம்மளுக்கு இருந்துச்சு. அப்போ நாங்களே பண்ணோம்.
அப்போ நான் அந்த பையன் சின்ன பையன். அப்போ நான் சொன்னேன், நீ ஒரு 108 நான் ஒரு 108 மந்திரம் சொல்கிறேன்டா. எந்த யாகத்துலேயும் யாருமே வந்து சொல்கிறாங்க தவிர்த்துட்டு யாருமே அந்த 108 அந்த ஒரு மந்திரத்தை இப்போ ஓம் நம சிவாயா ஃபார் எக்ஸாம்பிள்னா அந்த ஓம் நம சிவாயாவை 108 தடவை சொல்கிறாங்கன்னா நிறைய இடத்துல நடக்கிறது இல்லை. தட் இஸ் விச்சவ யாகம். அந்த நான் சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போ நான் சொன்னேன், நீ ஒரு 108 நான் ஒரு 108 219 இது பர்ஃபெக்டாக நடக்கும் சொல்லி நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு வேண்டிய மூலிகைகள். அப்போ வந்து இட்ஸ் ஆக்சுவலி அ சயின்ஸ். இட்ஸ் நாட் மூட நம்பிக்கை. தேர் இஸ் அ சயின்ஸ் பிஹைண்ட் திஸ். அப்போ அந்த 9 நவகிரகங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த 9 நவ துர்க்கைகள் தான் அந்த 9 நவகிரகங்கள். அப்போ வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேர் கொடுக்குறாங்க. அப்போ வந்து அந்த ஆராய்ச்சி பண்ண போகும்போது தான் எங்களுக்கு இவ்வளோ இதுவும் தெரிஞ்சிச்சு. இவ்வளோ மூலிகைகள் இருக்கிறது, இந்த மூலிகைகளுக்கு வந்து எவ்வளோ ஒரு இட்ஸ் ஆல் ஹெல்த் அகெயின். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த யாகத்தில் உட்காரும் போது அந்த இதெல்லாம் நம்ம எடுக்கும் போது நம்மளுக்கு வந்து இட்ஸ் ஆக்சுவலி குட் ஃபார் ஹெல்த்து. அதுக்கப்புறம் இதெல்லாம் நாங்கள் அந்த இடத்துல நாங்கள் ஒவ்வொன்றா ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த ஒவ்வொரு நாளுக்கு ஒரு திதி இருக்குது, திதிக்கு ஒரு மந்திரம் இருக்குது, அதுக்கப்புறம் நட்சத்திரத்துக்கு ஒரு மந்திரம் இருக்குது, அதுக்கப்புறம் ராசிக்கு இருக்குது. அந்த மாதிரி வி மேட் அ பிக் எக்ஸ்டென்சிவ் இது. அந்த மாதிரி யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ இந்த 5 வருஷமாக நாங்கள் பண்ணுறோம். நாங்கள் யார்கிட்டையும் காசு வாங்குறதில்ல. எங்களால் செய்ய முடிஞ்சது செய்வோம். எங்களுக்கு காசு இல்லையோ கடவுள்கிட்ட டாட்டா பை பை சொல்கிறோம். பட் இந்த 5 வருஷமாக பண்ணிட்டோம். அப்போது வந்து அதில் தான் நாங்கள் பார்த்தோம் அந்த கடவுள் சொன்ன மாதிரி. தட் இஸ் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு இட்ஸ் அ பிக் ஸ்டோரி. பட் வந்து அது சொல்லணும் மக்களுக்கு நம்ம கரெக்டாக. அப்போ வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளுக்கு இயற்கையின் இது சீற்றம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 8.8 ரிக்டரில் ரஷ்யாவில் எது எர்த்குவேக். நீங்கள் என்னோடய பழைய பேட்டிகள் கேட்டிருந்தீங்கன்னா நான் எப்போவும் சேலஞ்ச் பண்ணுவேன், எப்பேற்பட்ட ஒரு பவர்ஃபுல் நேஷனாக இருந்தாலும் நீங்கள் இயற்கையின் சீற்றத்தை நீங்கள் யாராலையுமே எதிர்கொள்ள முடியாது. அப்போ வந்து நான் வந்து திராவிட கொள்கைக்காரங்களை நான் வந்து கேவலப்பட்டல கொச்சப்பட்டல. ஏன்னா அவங்களுக்கு வந்து சாமி நம்பிக்கை இல்லை. ஸோ தேர் ஷுவர் அபவுட் வாட் தே திங்க். பட் வந்து அவங்க வந்து நம்மளை பற்றி கொச்சப்படுத்துறதுக்கும் ரைட் கிடையாது. நம்மளும் அவங்கள கொச்சப்படுத்தக்கூடாது, அவங்களும் நம்ம கொச்சப்படுத்த. அப்போ இவ்வளோ பேசுகிறாங்களே அவங்க வந்துட்டு அப்போ வந்து நம்ம சாமிங்களுக்கு நம்ம மாலை போட்டால் அவங்க கொச்சப்படுத்துகிறாங்க. அப்போ அவங்க வந்து பெரியாரோட சிலைக்கு போய் மாலை போட்டு நான் அந்த சிலைக்கு போடுறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அவங்க வந்து இங்கே அவங்க கொச்சப்படுத்தக்கூடாது. ஓகே. அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்கல்ல சாமி ஒன்று இல்லைன்னா அப்படி என்னோட அதான் நான் எப்போ என்னோட இதில் எனக்கு வந்து இயற்கை தான் என்னோட கடவுள். கடவுள் 1000 பேர் 1000 அவதாரங்கள் சொல்கிறாங்க. ஒருத்தர் வந்து முருகன் தான் தமிழ் கடவுள் சொல்கிறாங்க, ஒருத்தர் வந்து மலையாளத்துக்கு. நான் அந்த கான்ட்ரவர்சிக்கு நான் இல்லை. ஐ பிலீவ் தட் இயற்கை தான் கடவுள். அந்த இயற்கையினோட சீற்றத்தை நம்ம யாராலுமே எதிர்கொள்ள முடியாது. ஓகே, பாயிண்ட் 1. அப்போ பாயிண்ட் 2 வந்து இது வந்து 2018 ஐம் ஷுர் 100% ஷுர். இந்த வீட்டை எப்பப்போ நான் பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறேனோ ஏதோ ஒரு ரெட் அலர்ட் வரும். இல்லாட்டி மெட்ராஸில் இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் எப்போ ஜூன் ஜூலைலலாம் இந்த மழை இருக்காது. ஆனால் நீங்கள் பாருங்கள், நான் இங்கே வேலை ஆரம்பித்தேன்னா எனக்கு இந்த வீட்டில் எனக்கு எங்கே ஆரம்பித்தாலும் மழை வரும். அது ஏதோ இயற்கைக்கும் எனக்கு என்ன சம்மந்தமாக எனக்கு தெரியாது, பட் வரும். அப்போ வந்து 2018 நாங்கள் இதே மாதிரி பண்ணும்போது ஆரஞ்சு அலர்ட்டோ ரெட் அலர்ட்டோ வந்துச்சு. அப்போ இந்த நார்த் இந்தியன் ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஐயோ நாங்கள் போகிறோம் கோயம்புத்தூருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அப்போ என்னோடய செக்ரட்டரி ஒருத்தர் இருந்தா என்னோட. அப்போ நான் அவகிட்ட சொன்னேன், இந்த வருஷம் வந்துட்டு மெட்ராஸ் பாதிக்கப்படாது, இது வந்துட்டு இந்த வருஷம் வந்துட்டு டவுன் சவுத் தஞ்சாவூர் சைடு அந்த பக்கம்தான் பெரிய பாதிப்பு வரும். நான் சும்மா கூட சின்ன பாதிப்புன்னு சொல்ல, நான் வந்து பெரிய பாதிப்பு வரும்னு சொன்னேன். அந்த டைமில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த என்ன சொல்கிறது இந்த தஞ்சாவூர் அந்த பெரிய டெல்டா மாவட்டத்தில் அந்த என்ன பேர் அது வந்துச்சு, அந்த புயல் பேர் பெருசாக மாடு ஆடு எல்லாமே ஐ திங்க் கஜா தான் நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். அப்போ வந்து என்னோடய பட்டுக்கோட்டையில் பெருசாக எஃபெக்ட் ஆச்சு. நான் அந்த டைமில் வந்துட்டு நான் வந்து அயர்லாண்டில் இருந்தேன். அப்போ வந்து என் ஸ்டூடெண்ட் தான் வந்துட்டு இது பார்த்துட்டு, மேடம் நம்ம இந்தியாவில் வந்து பட்டுக்கோட்டையில் வந்து பெரிய இது இயற்கை இந்த இது சைக்ளோன் அடித்து பெரிய இது பாதிப்பு. அப்போ நான் ஐயோ என் ஃப்ரெண்ட் அங்கே இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அப்போ அவங்ககிட்ட சொன்னேன், நீ ஃபோன் அடிக்க முடியுமான்னு சொல்லிட்டு. அப்போ அவர் சொன்னார், மேடம் நீங்கள் வந்துடாதீங்க, ரொம்ப மோசமாக இருக்குது, நீங்கள் வந்து அழுதுடுவீங்க, ரோடெல்லாம் மாடு
ஆடு எல்லாம் செத்து கிடக்குதுன்னு சொல்லிட்டு அவர் அப்போ அப்போ நான் வந்தப்புறம் என் செக்ரட்டரி சொன்னால், மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக டவுன் சவுத் தான் அடிச்சுது, இங்கே அடிக்கல. அதுக்கப்புறம் அந்த ஒக்லி புயல் ஏதோ நாகர்கோயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ வந்துட்டு இதெல்லாம் ஒவ்வொன்றா நடக்குது. ஒவ்வொரு சீற்றம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கல்ல. இப்போ உலகம் எங்கும் நீங்கள் பாருங்கள், உலகத்தில் இருக்க எல்லா அந்த அயோக்கியர்கள், இது வந்து நான் பாலிட்டிக்ஸுக்கு கம்பைன்ஸ் இது பண்ணுறேன், ஜாயிண்ட் பண்ணுறேன். என்னென்னா இப்போ ரஷ்யாவில் வந்து இந்த புட்டின் வந்து தேவையே இல்லாமல் அந்த யுக்ரைன் நீங்கள் ஒரு தலைவர், நான் ஒரு தலைவர், நம்ம 2 பேர்த்துக்குள்ள 1000 ஈகோவில் நம்ம இந்த வார் நடத்தும் போது யார் பாதிக்கப்பட? பாமர மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அப்போ நீங்கள் யுக்ரைனில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் வந்து ஃபார்மர்ஸ். இப்போ யுக்ரைனில் வந்து பாதிக்கப்படும் போது வேர்ல்டு லெவல்லையே இந்த இது சமையல் எண்ணெய் வந்து யுக்ரைன் தான் சப்ளை பண்ணுது. தட் இஸ் ஆயில் அண்ட் வீட். அப்போ வந்து எவ்வளோ பாதிக்கப்படுதுன்னு இந்த தலைவர்கள் நினைக்கிறான். அவன் திமிர் ஈகோ. அதுக்கு கடவுள் இன்னைக்கு பட்டுன்னு அடித்தார் ரஷ்யாவை. இந்த புட்டினால என்ன பிடுங்க முடிஞ்சிச்சு சொல்லுங்கள்? அவனால் அந்த இயற்கையை நிறுத்த முடியுதா? இல்லை. அப்போ அதுதான் கடவுள், அந்த இயற்கை தான் கடவுள். நம்மளுக்கு தெரியாது முருகர் இருக்காரோ, கிருஷ்ணர் இருக்கிறாரோ, சிவன் இருக்கிறாரோ, இதெல்லாம் இருக்கிறாரோ, இது நம்ம முன்னோர் சொல்லிட்டோம், நம்ம அதெல்லாம் நம்பிட்டு கும்பிடுறோம். பட் இந்த இயற்கையால் இவனுங்களால் என்ன பண்ண முடியுமா? ஒருத்தன் ஒன்றும் பிடுங்க முடியாது. இதே டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் ஒரு பெரிய ஃபயர் வந்துச்சு. அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த செடிங்க, அந்த ஆனிமல்ஸ் பாவம். நான் அந்த டைம் அது முடிஞ்ச அப்புறம் நான் போகணுன்னா என்னமோ ஐ ரிமெம்பர், ஐ திங்க் ஐ வெண்ட் இன் 2019. அதுக்கு முன்னால் தான் நடந்தது அந்த இது. இட் வாஸ் ரியலி சேட். ஓகே, அப்போ வந்து பாதிக்கப்படுறது வந்து யாருன்னா இந்த மக்கள், இந்த இவனுங்களுக்கெல்லாம் நல்ல பெரிய பெரிய வீட்லையோ இல்லாட்டி எங்கேயோ அவங்களுக்கு பாதுகாப்பில் உட்காந்துட்ருக்காங்க. அதே மாதிரி இப்போ பாருங்கள், அமெரிக்காவில் ஒவ்வொரு இடத்துலையும், கலிஃபோர்னியாவில் என்ன அமெரிக்கா இவ்வளோ பெரிய ஒரு நாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் 2020 சொல்லிட்டுருக்கேன், நீ அமெரிக்கா இவ்வளோ பெரிய நாடாக இருந்தாலும் இயற்கையின் சீற்றத்தை உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னா, இன்றைக்கி அங்கே அடிக்குது, ஃப்ளாரிடாவில் அடிக்குது, டெக்ஸஸில் அடிக்குது, நியூயார்க்கில் அடிக்குது, நியூ ஜெர்சியில் அடிச்சிருக்கு. என்ன பண்ண முடியுது அவங்களால? இப்போது நீங்கள் வந்து இவ்வளோ இந்த டெவலப்மெண்ட்டுன்னு சொல்கிறீங்க, இந்த டெவலப்மெண்ட்டால் இயற்கையை நீங்கள் எவ்வளோ வந்து என்ன இது சீரழிக்கிறீங்கன்னு நீங்கள் யோசிக்கல. இப்போ இந்த பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு நீங்கள் வந்து கீழே போடுறீங்க, லைக் 3 பேஸ்மெண்ட்ஸ் கீழேன்ட்டு. அப்போ வந்து நீங்கள் வந்து ஏர்த்ஸ் வந்து நீங்கள் எஃபெக்ட் பண்ணுறீங்க. அப்போ இந்த இதால் தான் இந்த எர்த்குவேக்ஸ் இது அது பாருங்கள், எங்கே பார்த்தாலும் எர்த்குவேக்ஸ். எதுக்காக? இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ நான் வந்துட்டு நீங்களாம் கூட சின்ன வயசு பசங்க, நான் வந்து என்னோடய 70 வயசில் நான் வந்து இவ்வளோ இயற்கையின் சீற்றம் நம்ம பார்க்கல. ஓகே, இது நான் கடைசிக்கு எதுக்காக இந்த இது வரேன்னு நான் சொல்கிறேன். ஓகே, அப்போ வந்து அங்கே ரஷ்யா அடிப்பட்டது, அமெரிக்கா அடிப்பட்டது, யூரோப்பில் ஏதோ ஒரு நேஷன் அடிப்பட்டது, சைனாவில் பயங்கரமாக இயற்கை. நீங்கள் என்னோடய பேட்டிகள் பார்த்தீங்கன்னா நான் எப்பவும் சொல்வேன், சைனாவை யாரும் போய் எந்த நாடும் போய் அழிக்க வேண்டாம், இயற்கையே அவங்கள அழிச்சிடும். ஏன்னா அது ஒரு மறுபடியும் ஒரு நாடு எப்படின்னா அந்த மக்கள் அப்பாவிகள். நான் வந்து மக்களை எந்த ஒரு நாட்டு மக்களையும் தப்பு சொல்கிறேன். ஆனால் அந்த அரசியல் தலைவர்கள் பண்ணுற அயோக்கியத்தனத்தால் சொல்லுவாங்க பாருங்கள், முன்னோர்கள் செய்கிற பாவத்துக்கு பின்னோர்கள் சஃபர் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ இந்த அரசியல் தலைவர்கள் செய்கிறது பாவத்துக்கு மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. அப்போ வந்து அங்கேயும் அப்படி தான் ஆயிடுச்சு சைனாவில், அதுக்கப்புறம் ஜப்பானில். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ வந்து தாய்லாண்ட்லேயும் எங்கேயோ ஆயிருக்கு, அதுக்கப்புறம் மியான்மாரில் இப்போது பூகம்பம். அப்போ எதுக்காக இப்போ இவ்வளோ பண்ண அந்த ஒரு அமெரிக்கா மெட்ரோ ஃபுல்லாக தண்ணி. அப்போ இப்போ நம்ம நாட்டில் இந்த இதுங்கெல்லாம் கட்டுதுங்க இந்த மெட்ரோன்னு சொல்லி, இங்கெல்லாம் தண்ணி உள்ளார போகாதுன்னு என்ன நிச்சயம்? கண்டிப்பாக போகும். நம்மளே பார்க்குறோம், பில்டிங்ஸு பேஸ்மெண்ட்ஸ்க்கெல்லாம் போகுது. அப்போ இந்த டெவலப்மெண்ட்டெல்லாம் நீங்கள் வந்து இயற்கையை எதிர்த்து தான் நீங்கள் இந்த டெவலப்மெண்ட்ஸ் பண்ணுறீங்க. இது தேவையில்லை. ஓகே, இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா ரோட்ஸ் கட்டுறோன்னா அந்த இருக்க மரத்தெல்லாம் வெட்டுவாங்க. ஆனால் பட் இன் சைனா இஃப் யூ சி அந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா வந்து அங்கே வந்து தே பில்ட் இப்படி பில்லர்ஸ் போட்டு கட்டுறாங்க. ஆனால் இப்போ நீங்கள் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துல இந்த பிரிட்ஜஸ் விழுவுது. நீங்கள் பாருங்கள். அப்போ வந்துட்டு இது வந்து நம்ம இப்போ திருப்பி மோடிக்கு வரோம். நீங்கள் வந்து என்னடா சுற்றினா நான் இது எதுக்கு மெயினாக ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, 2023 வந்து எனக்கு இதே கிருஷ்ணர் என்ன சொன்னார்னா, மோடி இஸ் அன் ஈவில் ஃபோர்ஸ்.
இது என்னோடய வேர்ட்ஸே கிடையாது, இது என்னோடய வார்த்தைகளும் கிடையாது. இது வந்து கிருஷ்ணர் எனக்கு சொன்னது. இதை வந்து ஊர்ஜினப்படுத்தினது வந்து உத்தரகண்ட். இப்போ நீங்கள் சொல்கிறது உத்தரகண்ட் தானே சொல்கிறீங்க. இதே உத்தரகண்ட்லேருந்து ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஒரு அகோரி. ஓகே, அப்போ வந்து அந்த அம்மா என்னோட பேசும்போது அவங்க வந்து சொல்கிறாங்க என்கிட்ட. நான் சொன்னேன், உங்களுக்கு என்ன எப்படி தெரியணும்? இல்லை, நான் உங்களை 5 வருஷமாக வாட்ச் பண்ணிட்டுருக்கேன். இன்றைக்கி தான் எனக்கு வந்து என்னோடய காளி வந்து எனக்கு அவங்க தூமா தேவின்னு சொல்லிட்டு ஒரு சாமி, தட் இஸ் காளியோட ஒரு அவதாரத்தை அவங்க கும்பிட்றாங்க, அந்த அகோரி. அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை, அவங்க இன்றைக்கி தான் எனக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க உங்களோட பேசுறதுக்கு. அப்போ வந்து அவங்க வந்து என்னோட பழைய ஜென்மம் என்னன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் உண்மையாக பொய்யா நம்ம யாருக்குமே தெரியாது, பட் அவங்க சொன்னது. அப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்க, இந்த இது என்னோட. அப்போ நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் அவங்க பேசுகிறதெல்லாம். அப்போ நான் சொன்னேன், எதுக்கு நீங்கள் எனக்கு ஃபோன்? இல்லை, இன்றைக்கி எனக்கு அம்மா வந்து உத்தரவு கொடுத்தாங்க உங்களோட பேசுறதுக்கு. அப்போ நான் யதார்த்தமாக கேட்டேன், என்னோட கிருஷ்ணர் பேசுகிறது உண்மையாக பொய்யா? எனக்கே ஒரு டவுட் வரும் ஒவ்வொரு சமயம். நான் நினைப்பேன், இது உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு தெரியாதுன்னு சொல்லி. அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை, உங்களோட கடவுள் பேசுகிறது உண்மை தான். அப்போ நான் சொன்னேன், கடவுள் வந்து அப்போ என்ன சொன்னது என்கிட்டன்னா, நீ மோடியை எதிர்த்துட்டு போய் அவன் எங்கே நின்னாலும், இப்படி தான் கிருஷ்ணர் அவன் எங்கே நின்னாலும் நீ வந்து அவனை எதிர்த்து நில்லுன்னு. அப்போ நான் சொன்னேன், என்கிட்ட அந்த மாதிரி காசு பணம்லாம் பெருசாக கிடையாது, அங்கே நான் வந்துட்டு நிற்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது சொல்லிட்டு சொல்லும்போது, இல்லை, இது என்னோட உத்தரவுன்னு சொல்லி 2023 சொன்னான். அப்போ எல்லோரும் என்ன ஸ்பெக்குலேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, தட் இஸ் மோடி வில் ஸ்டாண்ட் இன் ராமநாதபுரம் அண்ட் காசி. அப்போ நான் மனசில் நினச்சி, சரி, ராமநாதபுரம்னா நம்ம தமிழ்நாடு கொஞ்சம் சரி போய் பண்ணலாம், பட் அந்த காசு நம்மளால் செலவு பண்ண முடியாது. நம்மளால் இந்த டெபாசிட் கட்ட முடியும், இந்த பேசிக்ஸ் எல்லாம் பண்ண முடியும், பட் இந்த 100 கோடி 1000 கோடியெல்லாம் என்னால் கண்டிப்பாக செலவு பண்ண முடியும். அப்போ என்கிட்ட கிருஷ்ணர், நீங்கள் நினைக்கலாம் எதுக்கு மேடம் இதை பேசுகிறாங்கன்னா, நான் எதுக்கு இது பேசுகிறேன்னு சொன்னேன். அப்போ வந்து கிருஷ்ணர் என்கிட்ட சொன்னார், மோடி இஸ் அன் ஈவில் ஃபோர்ஸு. அவன் எவ்வளோ நாள் உங்கள் நாட்டில் அவன் ப்ரைம் மினிஸ்டர் இருந்ததுலேருந்து நீங்கள் பாருங்கள், ப்ளஸ் சீஃப் மினிஸ்டர் இருந்த காலத்துலேருந்து ஒவ்வொரு இடத்துலையும் இயற்கையின் சீற்றம் அடிச்சுட்டே இருக்குது. ஃபர்ஸ்ட்டு அந்த ஆள் சீஃப் மினிஸ்டர் ஆன உடனே குஜராத்தில் ஒரு வர்ஸ்ட்டு இது நடந்தது, ஒரு பூகம்பம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேயுமே தட் இஸ் ஃப்ளட்ஸு, இது அது ஏதோ ஒன்று நடந்தது. அப்புறமேல் 2014 நீங்கள் இந்தியாவை பற்றி பேசுனீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமே ஒவ்வொரு இடத்துலையும் ஏதோ ஒரு இயற்கையின் சீற்றம் ஆகிட்டே இருக்குது. இதெல்லாம் வாட் கிருஷ்ணா சேஸ். இது வந்து என்னோடய வார்த்தைகள் கிடையாது, இதை வந்து கிருஷ்ணர் எனக்கு சொன்னது. ஓகே, நீ பாரு கீதா, ஒவ்வொரு இடத்துலையும் இயற்கையின் சீற்றம் இருக்குன்னா உண்மை தான். 2014 இருந்துச்சு, 2015 இங்குது. பட் இது வந்து எல்லாத்து மேலேயும் தப்பு இருக்குது. பட் இந்த அரசியல்வாதிகள் செய்கிற தவறால் தான் நிறைய இயற்கையின் சீற்றம் நம்மளை அடிக்குது. நம்ம யாராலுமே இயற்கையை வந்து மோத முடியாது, எதிர்கொள்ளவும் முடியாது. ஓகே, அப்போ தேர் சம்திங் கால்ட் ப்ரேயர்ஸ். அக்கார்டிங் டு மீ, என்னோட நம்பிக்கை, நம்ம வந்து கடவுளுக்கு நல்ல விதமாக கும்பிட்டு, தட் இஸ் இந்த இவ்வளோ நம்ம அராஜகம் பண்ணுறோம், இவ்வளோ பாவங்கள் பண்ணுறோம். அப்போ நான் கேட்டேன் இதே கேள்வியை கடவுளை, அப்போ ஏன் நீ மோடியை வந்து ப்ரைம் மினிஸ்டர் ஆக்குன? அவளை கெட்டவனை நீ ஈவல்னு சொல்கிற, அப்போ கெட்டவனை நீ எதுக்கு இது பண்ணன்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அதுக்கு பதில் இந்த அகோரி அம்மா கொடுத்தாங்க. நான் அந்த அம்மாக்கிட்டே அந்த கேள்வி கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை கீதா, மோடிக்கு வந்து தான் செஞ்ச புண்ணியங்கள் இப்படி இருந்துச்சு, தான் செஞ்ச பாவங்கள் இப்படி இருந்துச்சு. பட் இப்போ காலகட்டத்தில் அவனோட செஞ்ச பாவங்கள் வந்து இப்போ இப்படி வந்துச்சு, புண்ணியம் இப்படி போயிடுச்சு, அதெல்லாம் இன்னும் அவனை கடவுள் அழிக்கணும்னு சொல்லி நினைக்கிறார். அப்போ கடவுளால் பண்ண முடியாததான். அப்போ அவங்க அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லை, கடவுள் யாரோ ஒருத்தரை தேர்ந்தெடுப்பாங்க இவனை அடிக்கிறதுக்கு. அப்போ வந்து என்னோட இது வந்துட்டு ஆக்சுவலி 2024 வந்து இவங்க நிஜமாகவே ஜெயிக்கலை. இவங்க வந்து அயோக்கியத்தனம் பண்ணி தான் ஜெயிச்சிருக்காங்க. அந்த 140 சீட், 240 சீட்டில் 140 சீட் வந்து இவங்க வந்து இது பண்ணி என்ன சொல்கிறது, இந்த இசிஐ வச்சு ஏமாற்றி தான் ஜெயிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் காசிலே பாருங்கள், இவ்வளோ பேச மோடி தட் இஸ் 140 கோடி 150 கோடி மக்களும் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்னு சொல்லிட்டு அந்த நீங்கள் அந்த எலெக்ஷன் கேம்பெயின் பார்த்தீங்கன்னா அவர் அதை தான் தென்னாவட்டாக பேசிகிட்டே இருப்பார். 150 கோடி மக்கள் என்னை ஏற்றுக்கிட்டாங்க. அப்படி 150 கோடி மக்களை விட்டுருங்க. ஃபஸ்ட் தன்னோட தொகுதியில் இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் இட் இஸ் வில் டேக் 15 lakh people, அந்த 6 அசம்பிளி தொகுதி ஆஃப் காசி, நீங்கள் வந்து முதல்லலாம் எப்படி ஜெயிச்சிங்க? 4.5 லட்சம் 5 லட்சம் வித்தியாசத்தில் ஜெயிச்சிங்க.
இந்த 2014 and 19. ஆனால் 2024 நீங்கள் என்ன ஒரு ஹைப் க்ரியேட் பண்ணீங்க அபவுட் ராமர். ஓகே, அப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்க, எல்லா ஊடகங்கள் 400 சீட்ஸ் அவங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்க, இட்ஸ் அ டன் டீல்னு சொன்னாங்க. அப்போ வந்து எதிர்கட்சியை வந்து அப்படி இது பண்ணாங்க. இப்போ இந்த பிரசாந்த் கிஷோர் இவனுங்க எல்லாம் திட்டு பசங்க, இவனுங்க எல்லாம் ஏஜென்ட்ஸ் ஆஃப் மோடி எப்படி ஒரு ஹைப் க்ரியேட் பண்ணாங்களே, இல்லை மோடி இஸ் ஒன் அந்த ஒரு மனசுக்குள்ளார், இட் வாஸ் பிரெயின் வாஷிங் அஸ். அப்போ வந்து அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அன்றைக்கி எலெக்ஷன் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மோடி வாஸ் வந்து ட்ரெயில் பண்ணிட்டு இருந்தார் இனிஷியல். ஓகே, அதுக்கப்புறம் ஏதோ கோல்மெல் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் போய் அங்கே எலெக்ஷன் நின்னாங்களோ எல்லாத்துக்கு பேரையும் அந்த ஒரு ஆர்டிஸ்ட் போனாங்க, எல்லாத்தையும் இது பண்ணாங்க. இப்போ நானும் போய் நின்றுட்டு தான் என்னையும் அதான் பண்ணியிருப்பாங்க, தட் இஸ் தள்ளுபடி பண்ணியிருப்பாங்க, ஏதோ செல்லாதது ஏதோ ஒன்று செஞ்சுருப்பாங்க. பட் அந்த காலகட்டத்தில் எனக்கு வந்துட்டு இது நான் கண்டிப்பாக இந்த ஸ்மால் பிட் நான் கடைசியாக பேசுகிறேன், ஏன்னா இது கண்டிப்பாக பேசணும். இப்போ இந்த 2-3 நாள் கூட நடந்த ஒரு நிகழ்வுகள். ஓகே, அப்போ வந்து நான் என்னால் அன்றைக்கி போய் நிற்க முடியல, அதுக்கு நான் ஒரு இது கொடுக்குற ஆன்சர். அப்போ இந்த பேட்டியை வந்து நான் 2023 டிசம்பரில் வந்து முக்தருக்கு கொடுத்தேன். இந்த இதை ஒரு பிட்டாக தான் கொடுத்தேன். எப்படி மோடி வந்த அப்புறம் இவ்வளோ இயற்கையின் சீற்றம் நம்ம நாட்டில் அடிபட்டிருக்குது, இது மக்கள் பார்க்கணும், இது வந்து கடவுளோட மெசேஜ் டு அஸ்ன்னு சொல்லி. அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த பேட்டி கொடுத்த ஒரு 10 நாள்லையோ ஒரு வாரத்திலையோ மோடி போய் துவாரகாவில் போய் தண்ணிக்குள்ளார போய் நீங்கள் அதை கூகுள் பண்ணி பாருங்கள், நான் பேசுகிறது உண்மையாக பொய்யான்னு சொல்லி. வித்தின் அ ஃபியூ, தட் இஸ் அந்த ஒரு மாதத்துக்குள்ளாரே அவர் போய் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 நாள் நினைக்கிறேன், பட் ஐ ஸ்டாண்ட் கரெக்டட் அபவுட் த டேட். ஓகே, அப்போ வந்து போய் தண்ணிக்குள்ளார போய் ஏதோ பரிகாரம் கிருஷ்ணருக்கு பண்ணுறாரு. அப்போ வந்து எங்கேயோ என் பேட்டியை கேட்டிருக்கணும் கண்டிப்பாக, ஏன்னா நீ எப்பவும் போகாத ஒரு ஆள், இவ்வளோ நீ 12 வருஷம் குஜராத் சிஎம்மாக இருந்திருக்கிற. ஓகே, 11 ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டராக இருந்து நீ திடுதிருப்புன்னு போய் அந்த துவாரகாவில் போய் என்ன போய் பரிகாரம் பண்ணுற? அப்போது உங்களுக்கு வேண்டியது தான் நீ பரிகாரம் பண்ணிவிட்டு நீ காப்பாற்றிக்கிற. அப்போ கிருஷ்ணர் சொன்னது என்ன தெரியுங்களா, நீங்கள் இந்த தடவையும் நீ மோடியை தேர்ந்தெடுத்தால் நீங்கள் வந்துட்டு இந்தியாவில் இன்னும் பெரிய இயற்கையின் சீற்றங்கள் பார்ப்பீங்கன்னு சொல்லி சொன்னார். அப்போ நான் சொன்னேன், நான் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நம்மள டிஸ்குவாலிஃபை பண்ணியிருப்பாங்க. அன்னையிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிக்கிமில் ஃப்ரம் லாஸ்ட் ஜூன் நீங்கள் பாருங்கள், மே ஜூன் சிக்கிம், ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா, பாம்பே, அதுக்கப்புறம் நார்த் ஈஸ்ட் ஃபுல்லாக, அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாட்டில் நம்ம கேரளாவில் இது வயநாடு, ஓகே, ஈவன் தமிழ்நாடு, அதுக்கப்புறம் பெங்களூர். நீங்கள் யூ சீ த ஹோல் சினாரியோ. அப்போ வந்துட்டு கடவுள் ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு இவர் வந்ததை வந்து இயற்கை நம்மளுக்கு பதில் சொல்லுது. முட்டாள் மக்களாக நான் வந்து சொல்லிட்டுருக்கேன், நீங்கள் பாட்டு இவனையே தேர்ந்தெடுக்கிறது வந்துட்டு இன்றைக்கி எதிர்கட்சி ஸ்ட்ராங்காக இல்லை. அதே மாதிரி இந்த எலெக்ஷன் கமிஷனும் இவங்களோட சேர்ந்துட்டு ஆடுது. ஆனால் இதெல்லாம் நம்மளை தான் ஏமாற்ற முடியும், ஆனால் அந்த கடவுளை ஏமாற்ற முடியாது. அப்போ வந்து நீங்கள் இந்த 2-3 நாளுக்கு முன்னால் நான் வந்து ஆக்சுவலி திவ்ய தேசங்கள் பார்க்க போயிருந்தேன், இந்த 108 திவ்ய தேசங்கள். நான் எப்போவும் எதுனா என்னோட கிருஷ்ணர் பேசுவேன், நான் உடனே மணிக்கு தான் சொல்லுவேன், மணி கிருஷ்ணர் இப்படி சொன்னார் இன்றைக்கி. அப்போ அன்றைக்கி என்னோட சண்டை, நான் உன்னை வந்து 2024 போய் உன்னை நிற்க சொன்னேன்ல, நீ தோத்தால் என்ன, நான் என்ன சொன்னேன், நீ போய் நில்லு, அவனுக்கு நீ சொல்லு, நீ பண்ணுறதெல்லாம் தவறு. என்ன எவ்வளோ பேருக்கு இந்த தைரியம் வருது? இப்போது அரசியல் தலைவர்கிட்ட உங்களுக்கோ இவங்களுக்கோ யாருக்குனா தைரியம் இருக்குது. இப்போ இவங்களாமே இந்த எதிர்கட்சி இவங்களாம் அவங்களுக்கு காரியம் இருந்தால் போய் அங்கே பொட்டியை தூக்குறாங்க. எனக்கு வந்து யாருக்கும் பொட்டி தூக்கணும்னு தேவையில்லை. என்னை வந்து அரசியல் யாருக்குமே என்னை பிடிக்காது. ஏன்னா நான் வந்து ஓப்பனாக பேசுகிறேன், தப்பு நடந்தால் தட்டி கேட்குறோம். இப்போ நம்ம வந்து பொட்டிக்காகவோ எதுக்காகவோ நம்ம வந்து தட்டி பேசுகிறேன், நம்ம மக்களுக்காக. ஐ வாண்ட் டு பி த வாய்ஸ் ஆஃப் த பீப்புள். அப்போ கிருஷ்ணர் என்கிட்ட இந்த ஒரு 3 நாளுக்கு முன்னால் சண்டை, நீ ஏன் நிற்கலை? நான் சொன்னப்பா நான் நீ மறுபடியும் நான் நிற்கலை, அன்றைக்கி என்னோடய பிரச்சனை, நான் நிற்கலை சொல்லிட்டு எங்களுக்குள்ளே ஒரு ஓரியாடல். ஓகே, அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் இந்த தஞ்சாவூர் சைடில் தான் போயிருந்தோம். ஆல் த ரிவர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன கெனால்ஸ் எல்லாமே ஃபுல் தண்ணியில் போகுது, ஃபுல்லாக இந்த டைம்லேயே. இப்போ வந்து ஆகஸ்ட், ஜூலை ஆகஸ்ட்லேயே ஃபுல் இதில் தண்ணி போகுது. அப்போது இன்னும் செப்டம்பர் அக்டோபர் அந்த ரியல் ரெய்னி சீசன் இன்னும் ஆரம்பிக்கலை. அப்போ அந்த டைமில் இன்னும் என்ன ஆக போதோ, எந்த சீற்றம் வரப்போதான்னு தெரியல. அது வந்து கடலுக்கு போய் காட்டுறாருன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, திஸ் இஸ் மை இது
ஃபுல்லாக தண்ணி நல்லா நேற்று ஆடிப்பெருக்க முந்தா நேற்று ஆடிப்பெருக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக சொல்லுவாங்க பாருங்கள், அந்த காலத்தில் ஆடிப்பெருக்கலாம் தண்ணி அது அதே சீன் தான் இருக்குது இப்போது. ஓகே, அப்போது வந்துட்டு இந்த மோடியை வந்துட்டு நம்ம மறுபடியும் தேர்ந்தெடுத்து தான் இருக்கிறோம். அப்போ வந்து இப்போ கேரளாவில் இந்த மாதிரி எப்பவுமே ஆனதில்லை. ஓகே, இட்ஸ் ரியலி பேட். ஓகே, தமிழ்நாட்டில் நீங்கள் பார்ப்பீங்க, நாகர்கோயில் அந்த ஒக்லி புயல் அது வந்துச்சு. ஓகே, அங்கேயும் அப்போ வந்து இந்த நிர்மலா சீதாராமன் எவ்வளோ திமிராக பேசிச்சு, இந்த மக்கள்கிட்டயே திமிர் எடுத்துகிட்டு பேசினான். அப்போ இவங்களுக்கெல்லாம் மக்களோட வேதனை புரியுதா? இல்லாட்டி நீங்கள் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் அந்த இயற்கை நம்மளை அடிக்கும் போது அடிக்குது. இப்போ புட்டின் வந்து பெரிய ஒரு வேர்ல்டு லீடர். இன்றைக்கி ரஷ்யாவில் புட்டினால் அந்த இயற்கை அவர் என்ன பெரிய கடவுள் இப்படி சொல்லி நிறுத்தினாரா? முடியல. இல்லை, சேம் திங் வித் ட்ரம்ப், த சேம் திங் வித் ஆல் அதர் நேஷன்ஸ். வந்து நீங்கள் வந்து எவ்வளோ இயற்கையை வந்து நீங்கள் சீரழிக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு பாவங்கள் நம்ம செய்ய நம்மளுக்கு அது திருப்பி அடிக்குது. அதில் இந்த டெவலப்மெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து இயற்கையை எதிர்த்துட்டு பண்ணும் போது இதெல்லாம் நல்லதே கிடையாது. டெவலப்மெண்ட் தேவை தான், பட் இந்த அளவுக்கு இது இப்போ டிஸ்ட்ராய் ஆகும்போது என்ன பண்ண முடியுது? இப்போது இந்த ரோடெல்லாம் எர்த்குவேக்கில் அப்படியே நீங்களே பார்க்குறீங்க, ஜப்பான்லேயே அவ்வளோ ஒரு டெவலப்டு கண்ட்ரிலே இப்படி ஆகுது, ரைட்? அப்போ வந்து இந்த அரசியல் தலைவர்கள் ஸோ கால்டு பெரிய அயோக்கியா என்ன சொல்கிறது, இவங்களெல்லாம் என்ன கூப்பிடுறது எனக்கு புரியல. ஓகே, இவங்கெல்லாம் வந்துட்டு இவங்களால் அந்த இயற்கையின் சீற்றத்தை இவங்களால் நிறுத்த முடியாது. அப்போ வந்து இந்த சீற்றங்களெல்லாம் நம்மளுக்கு மக்களுக்கு கடவுள் ஏதோ ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. அக்கார்டிங் டு மீ ஐ டேக் இட் அஸ் அ மெசேஜ், பிகாஸ் இஸ் வாட் அவர் என்கிட்ட சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து அழிய போகிறீங்க. தட் இஸ் இந்தியாவுக்கு எவ்வளோ நாள் மோடி பிரைம் மினிஸ்டராக இருக்கிறது மட்டும் இயற்கையின் சீற்றம் பயங்கரமாக இருக்க போகுது. அப்போ வந்து இது நம்மளுக்கு இந்த உத்தரகண்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறீங்களே, எவ்வளோ ஒரு நிஜமாகவே இட்ஸ் இன் அ வெரி பேட் கண்டிஷன். ஆனால் இது வந்து இந்த பெரிய ஊடகங்கள் இதை காட்டுறதில்லை, சொல்கிறதும் கிடையாது. நான் இவ்வளோ இதாக விழாவாரியாக எதுக்கு சொன்னேன், இதெல்லாம் எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு மெசேஜ். அதுக்கு நிறைய பேர் நக்கல் பண்ணலாம், நீ என்னடி பெரிய கடவுளா, நீ என்ன எங்களுக்கு சொல்கிறதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் அடிக்கிறவங்களும் இருப்பாங்க. நான் அதை பற்றி கவலைப்படல. எனக்கு கடவுள் எனக்கு என்ன சொன்னால் வந்து நான் பகிர்ந்து கொள்கிறேன். தட் இஸ் ஐ எம் ஒன்லி ஷேரிங் வாட் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, அதில் இந்த இது yet to see. இப்போ மோடி வந்து செப்டம்பரில் நிஜமாகவே எடுத்துட்டா நாட்டுக்கு நல்லது. ஆக்சுவலி திஸ் இஸ் வாட் மை கிருஷ்ணா டெல்ஸ். பட் தன்னோட சொல்கிறது மிஸ்யூஸ் ஆஃப் பவர், இல்லாட்டி அவங்க கட்சியிலையோ இல்லாட்டி அவங்களால ஒன்றும் செய்ய முடியாட்டி மக்கள் வந்து டெஃபினட்டாக இன்னும் கஷ்டங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறாங்க. இப்போ ஜோசியக்காரங்களாம் இன்றைக்கி ஜோசியம் பார்த்து சொல்கிறாங்க. நான் இதை ஜோசியம் பார்த்து சொல்லலை, ஏன்னா நான் இதை ஃபுல்லாக பேசுகிறேன்னா இது ஒரு 2-3 hours ஆகிடும், தேவையில்லை. அதில் மக்கள் நீங்களும் நான் எப்போ சொல்கிற மாதிரி நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறீங்களோ நீங்களும் அதில் வந்து ஒரு பங்கு எடுத்துக்கிறீங்க. இந்த பாவங்களில் நம்மளும் ஒரு பங்கு எடுத்துக்கிறோம். அதெல்லாம் யோசித்து சிந்தித்து நம்ம அயோக்கியர்களை தேர்ந்தெடுக்க வேண்டாம். Start your career at KSG Institutions. Well infrastructure, 15 UG programs, 6 PG programs, 7 research programs, industry-based courses, nursing, catering, well-equipped laboratory, sports, yoga, NCC, NSS, many extracurricular activities. No donation, no capitation. JK College of Nursing and Paramedical, BSc Nursing 4-year course and Bachelor of Physiotherapy 4.5 years course. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. www.ksgcollege.com